सुराग द इस धारावाहिक की घटनाएं और पात्र काल्पनिक है। इनका वास्तविक जीवन से कोई संबंध नहीं है। Wake up! Fantastic. After this session, in the world today, #1 model neither. Oh, really? I promise, you'll be in the top of the world. Mark my words. Excuse me. Raju? Oh God. Raju? எஸ் மேடம். தண்ணி கூட. இங்க என்ன பச்சை தண்ணி குடுக்குற? நான் எப்பயாவது பச்சை தண்ணி குடிச்சு நீ பாத்திருக்கியா? மேடம் இன்னும் ஐஸ் வரல மேடம். Stupid. என்ன எதிர்த்து பேசுறியா? ஐஸ் வரல. பிடி இத. எங்கயாவது போய் ஐஸ் வாட்டர் கொண்டு வா. Come and go. Cool down, Sonia. Take it easy. Take it easy. Thank you, sweetheart. Thank you. Thank you. Okay. Naval, சோனியா இங்க தான் இருப்பா. ஓகே சார். இந்த ஏரியா முழுக்க லைட்டிங் பண்ணணும். அதோட give me some backlight. ஓகே ஃபைன் சார். சார் நாம எவ்வளோ நேரம் ஷூட் பண்ணுறோம்? ஏன்? ஒன்றும் இல்லை, என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. அவங்கள பார்க்க போகலான்னு தான் கேட்டேன். I see. 6, 7 o'clock, back up. ஓகே சார். Start kitchen up. Okay, one side. View. Excuse me. நீயா? நீ எங்க வந்த? ஏன்னு கேட்குறியா? ஷங்கி மெஹ்ராவை பற்றி தெரிஞ்சிருந்தா ஏன்னு கேட்டிருக்க மாட்டேன் மிஸ் சோனியா ஷா. What do you mean? ஏஜென்சி கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டு இங்க வந்து மாடலிங் பண்றியா? உன்னோட ஏஜென்சியோ இல்ல நீயோ என்ன வேலை கொடுத்து வாங்கல, புரிஞ்சுதா? என் கான்ட்ராக்டை மீறினதுக்காக நீ பே பண்ணி ஆகணும் சோனியா. My foot. உனக்கும் சம்பந்தப்பட்ட ஏஜென்சிக்கோ சூப்பர் மாடல் சோனியா ஷா வேணும்னா அந்த மாடலுக்கு நீ தான் பே பண்ணி ஆகணும். And that contract means nothing to me, you understand? உன் கம்பெனிக்கு சோனியா ஷாவோட ஃபேஸ் வேல்யூ வேணும்னா நீ 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாகணும். ஃபேஸ் வேல்யூ? ஒரே ஒரு தடவை ஆசிட் இந்த ஃபேஸ் மேல ஊத்தணும்னா இந்த உலகத்துல உன் ஃபேஸுக்கு ஒரு நிமிஷத்துல வேல்யூவே இல்லாம போயிடும். அப்புறம் உன் முகத்தை கண்ணாடியில பார்க்கவே பயப்படுவேன். 2 லட்சம் என்ன 2 காசு கூட கிடைக்காது. என்னையும் மிரட்டி பாக்குறியா? ஓ மாடலிங் இல்லாதனால 10 லட்சம் ரூபாய் நஷ்டமா போயிருக்கு. I want my money back, 10 lakhs, or I will kill you. What?
1 minute, Mr. Shanky Mehra. ஜேபி என் கம்பெனிக்கு இவங்க செட்டில் பண்ணாத வரைக்கும் நீ சோனியாவை வச்சு ஷூட் பண்ணக்கூடாது. ஷூட் பண்ணேன்னு தெரிஞ்சது நான் உன்னை ஷூட் பண்ணிடுவேன். பரவாயில்ல, நான் தான் ஷூட்டிங்கை முடிச்சிட்டேனே. You're amazing. Simply beautiful. பாரு பாரு, என்ன இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? பணம் சம்பாதிக்கிறதுக்காக நீ இந்த மாதிரி கேவலமான போஸ்ட்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, புரிஞ்சுதா? பணம் சம்பாதிக்கிறதுக்காக மட்டும் நான் மாடலிங் செய்யறதில்ல. அப்புறம் இதுக்கு பேர் என்ன? நீ இப்படி அசிங்கமா போஸ் கொடுத்தேன்னு எங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சா அவங்க கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஸ்டாப் இட். I'm a model, அமித். நான் ஒரு மாடல், சூப்பர் ஸ்டார் மாடல். ஒருவேளை உங்க வீட்ல இருக்கிறவங்க இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ப்ராப்ளம் பண்ணாங்கன்னா then go ahead. நீயும் உங்க அப்பா அம்மா எந்த பட்டிக்காட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ அதையே கட்டிக்க. அவதான் உன் கையை பிடிச்சிக்கிட்டு 24 மணி நேரமும் உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பா. Why don't you understand me? I don't want to understand anything. உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் தயாரா இல்ல. உன் மென்டாலிட்டியை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இன்னைக்கு தான் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது. You are a narrow-minded person. I am a super model Sonia. முன்ன மாதிரி ஒரு சந்தேக பிரிவழியை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. My career is my first priority. என்ன சொன்ன? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? உன்னோட கரியருக்காக என்ன விட்டுருவியா? சோனியா! How dare you? என் மேலேயே நீ கை வச்சிட்டியா? I'm sorry, Sonia. எவ்வளவு தைரியம் இருந்தா அடிப்ப? I'm sorry. இப்ப சொல்றேன், உன்னை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என்ன தைரியம் இருந்தா என்ன அடிப்ப? நல்லா கேட்டுக்க. இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கும் எனக்கும் உள்ள உறவெல்லாம் முடிஞ்சு போச்சு. It's over. Now everything is over. It's not over. I love you. நீ கல்யாணம் பண்ணிக்கல, நம்மோட இந்த ரிலேஷன்ஷிப் நம்ம 2 பேர்ல ஒருத்தரோட மரணத்துல தான் கண்டிப்பா போய் முடியும் சோனியா. நான் இதை விளையாட்டுக்கு சொல்றேன் நினைச்சுக்காத, சீரியஸா தான் சொல்றேன். ஹலோ. மார்னிங்குள்ள எனக்கு 10 லட்சம் ரூபாயை கொடுத்துரு சோனியா. உனக்கு 10 லட்சம் ரூபாய் என்ன 10 பைசா கூட தர மாட்டேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. உண்மையிலேயே நான் உன்னை கொன்னுடுவேன். ஐ வாண்ட் மை மணி. அப்படின்னா நீ சொன்ன மாதிரி என்ன கொன்னுடு. ஏன்னா நான் உனக்கு 10 லட்சம் ரூபாய் தர போறதில்ல. எல்லாருமே ஹிப்போக்ரட். நான் வளர்றது பிடிக்காம எல்லாருமே என்ன மிரட்டி பாக்குறாங்க. ஆனா இந்த சோனியா ஷா யாருக்குமே பயப்பட மாட்டா. அண்டர்ஸ்டாண்ட்? யாருக்குமே பயப்பட மாட்டா. ஹலோ.
நான் நினைச்சா உன்னை இப்பவே கொல்ல முடியும். என்னோட பாஸ் ஷங்கி மேகரா கிட்ட காம்ப்ரமைஸா போயிடு. இல்ல, என்னால முடியாது. சாவுனா உனக்கு பயமா இல்லையா? இல்ல, சாவுக்கு பயப்படுறவன் நான் இல்ல. இப்பவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். போலீஸ் வந்தாங்கன்னா உன்னோட பணம் தான் அவங்களுக்கு கிடைக்கும். நோ நோ. Yes, Inspector Bharat here. இன்ஸ்பெக்டர் பரத், நான் சோனியா பேசுறேன். ரிமெம்பர், நான் ஒரு பார்ட்டில உங்களை மீட் பண்ணிருக்கேன். ஐ அம் a மாடல். Yes, Miss Sonia Shah. என்ன விஷயம் எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர், ஐ நீட் யுவர் ஹெல்ப். சொல்லுங்க, என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர், ஒரு ஆட் ஏஜென்சியோட முதலாளி ஷங்கி மெஹரா என்ன கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அவன் சொன்னதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஓகே, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. நாளைக்கு ஆபீஸ்க்கு வாங்க. இல்ல இன்ஸ்பெக்டர், நீங்க இமிடியேட்டா இங்க வர்றீங்களா? எனக்கு வீட்டை விட்டு வெளியே தனியா வரதுக்கு தைரியம் இல்ல. சரி, மார்னிங்காவது வீட்டுக்கு வரீங்களா ப்ளீஸ்? ஓகே, உங்க வீட்டு அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்ரீவத்சவ், ஏதோ ப்ராப்ளம் ஸ்ரீவத்சவ். கதவு உள்ள பூட்டி இருக்கு. நாம உள்ள போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாரு ஸ்ரீவத்சவ். எஸ் சார். ஸ்ரீவத்சவ், கொஞ்சம் லேட்டா வந்துட்ட போல. ஸ்ரீவத்சவ் சார். இவங்க செத்துட்டாங்க ஸ்ரீவத்சவ். இவங்களை கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்காங்க. இந்த ரூம்ல திங்ஸ் எல்லாம் சிதறி இருக்கிறத பார்த்தா இந்த பொண்ணுக்கும் கொலைகாரனுக்கும் பயங்கர ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு.
ஒரு நிமிஷம் சார். JP Saglov, fashion photographer. All right. JP Saglov. With love. With love. சிவச்சு இந்த நேரத்தில் யாரா இருக்கும்? யாருன்னு பாரு. உங்க பேரு? என் பேர் ஷங்கி மெஹ்ரா. ஓ மிஸ்டர் ஷங்கி மெஹ்ரா. நீங்க யாரு? இன்ஸ்பெக்டர் பரத், கிரைம் பிரான்ச். என்னாச்சு மிஸ்டர் மெஹ்ரா? என் பேரை சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் பயந்து போயிருக்கீங்க. நான் சோனியாவை பார்க்க வந்திருக்கேன். சோனியா வீட்டில் இருக்காளா? நான் ஒன்று சொல்லட்டுமா மிஸ்டர் ஷங்கி மெஹ்ரா? ஒரு ஆட் ஏஜென்சி ஓனரா இருந்துகிட்டு நீங்க அப்படியே நல்லாவும் ஆக்ட் பண்றீங்க. நேத்து சோனியா கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. நீங்க அவங்கள கொன்னுடுவேன்னு மிரட்டினீங்களா? அதோட அவங்க உயிருக்கு உங்களால ஆபத்துன்னு சொன்னாங்க. இன்னைக்கு மார்னிங் நான் இந்த இடத்துக்கு வந்தா அவங்க செத்து போயிருக்காங்க. வாட்? எஸ், மிஸ் சோனியா ஷா இஸ் டெட். யாரோ அவங்கள மர்டர் பண்ணிருக்காங்க. அண்ட் யூ ஆர் த பிரைம் சஸ்பெக்ட். வாட் நான்சென்ஸ்? நான்சென்ஸ் இல்ல மிஸ்டர் மெஹ்ரா, நடந்ததுதான் நான் சொன்னேன். நான் இப்பதானே உங்ககிட்ட சொன்னேன், ஆட் கம்பெனி முதலாளியா இருந்துகிட்டு ஆக்டிங் வேற ரொம்ப நல்லா பண்றீங்க. என்ன ஒரு இன்னசென்ட்டா அப்படியே உங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நடந்துக்க முயற்சி பண்றீங்க. நீங்க இப்படி ஆக்ட் பண்ணிட்டா நாங்க உங்களை இன்னசென்ட்னு நம்பிட மாட்டோம். பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லுங்க. யோசி இன்ஸ்பெக்டர், நான் சோனியாவை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னது உண்மைதான். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூட நான் அவங்களை மிரட்டிருக்கேன். அவ என் கான்ட்ராக்டை மீறிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அவ என்னை ஏமாத்திட்டா. பட் பிலீவ் மீ, நான் இந்த கொலையை பண்ணல சார். ஆமா, நீங்க யாரு? என் பேரு திவாகர். என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட். ஐ சி. சிவத்சு சார். இவங்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்துக்க. ஓகே சார். இன்ஸ்பெக்டர் பரத், நான் ஒண்ணு முன்ன பின்ன தெரியாத ஆள் இல்லை. நான் ஒரு நேர்மையான கௌரவமான பிசினஸ் மேன். அது மட்டும் இல்ல, எதை வச்சு நான் கொலை பண்ணேன்னு சொல்றீங்க? நான் கோவத்துல சோனியாவை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னதை வச்சு நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்களா? இவங்களை மட்டும் இல்ல, ஜேபியை கூட மிரட்டினேன். ஒருவேளை நாளைக்கு ஜேபி கொலை செய்யப்பட்டார்னா அவரை கொலை பண்ணுங்கிற பழியையும் நீங்க என் மேல போட்டுருவீங்களா? மிஸ்டர் மெஹ்ரா, நீங்க என்னமோ கொலை பண்ண மாதிரி இல்ல பயப்படுறீங்க. நீங்க கொலை பண்ணலன்னா அப்புறம் எதுக்காக நீங்க பயப்படுறீங்க? நான் உங்களை அப்படி கேட்டது தப்பா? மெஹ்ரா, சந்தேகப்படுற யாரும் குற்றவாளி ஆயிடுறது இல்ல. குற்றவாளின்னு கோர்ட்டு தான் நிரூபிக்கணும். ஃபைனல் டிசிஷன் கோர்ட்டு தான் எடுக்கும். அது உங்களுக்கும் தெரியும். So better cooperate with me, please. ஓகே.
சார் ஃபிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட்டோட ரிப்போர்ட். ஸ்ரீவத்சோ, இந்த ரிப்போர்ட்டை வச்சு பார்த்தா சோனியாவோட பெட்ரூம் ஜன்னல்ல இருந்த ரேகை இது இல்லை. அதாவது அந்த 2 பேர் இல்ல, என்ன பேரு, ஷாங்கி அண்ட் திவாகர். திவாகர். இது வேற ஒருத்தரோடது. சார் ஒருவேளை அந்த ஷங்கி மெஹ்ரா யாராவது ப்ரொஃபஷனல் கில்லரை யூஸ் பண்ணி கொலை பண்ணிருப்பானா? அப்படி எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸ்ரீவத்சோ. ஏன்னா இந்த மர்டர் இருக்க எந்த ப்ரொஃபஷனல் கில்லரும் செய்யல. ஏதோ அமைச்சூர் மாதிரி இருக்கு. கழுத்தை நெரிச்சு கொலை பண்றது, ஜன்னல்ல கைரேக்க விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போறது. ஸ்ரீவத்சோ ப்ரொஃபஷனல் கில்லரா இருந்திருந்தா ஏதாவது சொபிஸ்டிகேட்டட் வெப்பன் யூஸ் பண்ணியிருந்திருப்பான். அதோட கைரேகையை எந்த ஒரு இடத்துலையும் விட்டுட்டு போக மாட்டான். அந்த பெட்ரூம்ல திங்ஸ் எல்லாம் சிதறி இருக்கிறத பார்க்கும்போது சோனியாவுக்கும் கொலைகாரனுக்கும் பயங்கர ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு. இட் கான்ட் பி a professional killer. யூஆர் ரைட் சார். நீங்க சொல்ற அந்த மர்டரர் யாரா இருக்கலாம் சார்? கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் ஸ்ரீவத்சோ. அந்த கொலைகாரன் யாரும். ஹலோ இன்ஸ்பெக்டர் பரத் ஹியர். சார், நான் ராஜு பேசுறேன். சொல்லு ராஜு. நான் சோனியா மேடமோட பர்சனல் பாய் சார். நேத்தின்னு பார்த்துனா பயப்படாத ராஜு, சொல்லு, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சார், ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் சார். சார், அமித் சார் தான் சோனியா மேடமை கொல்ல போறேன்னு மிரட்டினார் சார். அவர் அப்படி சொல்லும் போது நான் பக்கத்துல தான் சார் இருந்தேன். இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சா அவர் என்னை கொன்னுடுவார் சார். ராஜு, நீ எதுக்கும் பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். ஆமா, அமித் யாரு? சோனியா மேடமோட பாய் ஃப்ரெண்ட். அமித்தோட அட்ரஸ் தெரியுமா? தெரியும் சார். ஓகே, உன் அட்ரஸையும் அமித்தோட அட்ரஸையும் சொல்லு. ஹலோ, நான் அமித் பேசுறேன். ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன், இன்னும் டிக்கெட் வந்து சார் ஜோஷி. கவலைப்படாதீங்க சார். எங்கால் 1 ஹவருக்கு முன்னாடி இங்கேருந்து கிளம்பிட்டாரு. எந்த நேரம் டிக்கெட்டோட வரலாம் சார். ஓகே, வந்துட்டான். மிஸ்டர் அமித். எஸ். இன்ஸ்பெக்டர் பரத், கிரைம் பிரான்ச். ப்ளீஸ் ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர், நான் சொல்றத நம்புங்க ப்ளீஸ். நான் சத்தியமா சோனியாவை கொலை செய்யல இன்ஸ்பெக்டர். நான் சோனியாவை காதலிச்சேன் இன்ஸ்பெக்டர். நான் ஏன் என் காதலியை கொலை செய்ய போறேன்? நான் சொல்றத நம்புங்க. நான் கொலை செய்யல இன்ஸ்பெக்டர், நான் கொலை செய்யல. சோனியா விட்டு ஜன்னல் இருந்து உன்னுடைய கைரேகை தான் கிடைச்சது. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இந்த கொலையை நீ தான் பண்ணிருக்க. இல்ல இன்ஸ்பெக்டர், இல்ல இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், சோனியா நான் கொலை பண்ணல இன்ஸ்பெக்டர். அன்னைக்கு ராத்திரி ரொம்ப கோவமா இருந்தேன். சோனியா என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா இன்ஸ்பெக்டர். எப்படியாவது நான் சோனியா கிட்ட பேசி அவளுக்கு புரிய வச்சிடலாம்னு நினைச்சேன். நான் அவன் வீட்டுக்கு போனேன்.
Sonia. Sonia, என்ன? Just. Sonia. 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 Oh God. அப்பதான் என் கையில் போட்டுச்சு இன்ஸ்பெக்டர். பெட்ரூம் விண்டோ வழியாக போன இன்ஸ்பெக்டர். இதைய போலீஸ் கிட்ட இருந்து மறைச்சு பயந்து போயிட்டேன் இன்ஸ்பெக்டர். நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் இன்ஸ்பெக்டர். ஒருவேளை போலீஸ் நான் சொல்றதை நம்ப மாட்டேன்னுட்டாங்கல்ல. அப்புறம் என் மேலேயே சந்தேகப்பட்டு அந்த கொலையை நான் தான் பண்ணேன்னு என்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் உண்மையை சொல்லலை. அதனால தான் இன்ஸ்பெக்டர் உண்மையை சொல்லலை. புத்திசாலித்தனமா நடந்துகிட்டதா நினைச்சு கடைசியில மாட்டிக்கிட்டியே. சார், அமித் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்த்தா இதுல உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன? இதுல உண்மை இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம். ஸ்ரீவத்சவ் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த கேஸ்ல எந்த ஒரு முக்கியமான க்ளூவும் கிடைக்காத போது நாம எதை வச்சு இவன் தான் கொலை பண்ணா, இவன் தான் குற்றவாளின்னு நிரூபிக்க முடியும்? சார், அமித்தை நம்ம கஸ்டடி தான் சார் வச்சிருக்கோம். இப்போ என்ன பண்றது சார்? நாம முதல்ல ஒரு ஸ்ட்ராங்கான குழுவை தேடி ஆகணும். ஸ்ரீவத்சவ், நான் மறுபடியும் சோனியா வீட்டுக்கு போக போறேன். இதானா? ஸ்ரீவத்சவ் சார், கொலை நடந்தப்ப இந்த லேம்ப் ஷேட்ல யாரோ இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு சோனியா, இல்ல கொலகார. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த முடி ஒரு ஆம்பளையோட தான் இருக்கணும், பொண்ணோடது இல்லை. இட்ஸ் குவைட் பாசிபிள் சார். நீ ஒண்ணு பண்ணு ஸ்ரீவத்சவ். ஷாங்கி, திவாகர், அமித் அண்ட் சோனியாவோட பாய் ராஜு, அவங்க முடியோட சாம்பிள் கூட இந்த முடியை மேட்ச் பண்ணி பாரு. டெஸ்டுக்கு லேபரட்டரிக்கு அனுப்பு. ஓகே சார். அதோட இப்பவே அந்த ரிப்போர்ட் எனக்கு வேணும், இமீடியட்லி. ஐ எம் 100% ஷூர் கொலையாளி இவங்கள ஒருத்தன். இதை பிடிச்சிட்டு வச்சு ஜேபி சல்காங்கர். இந்த ஆளு நாம விசாரிக்கவே இல்லை ஸ்ரீவத்சவ், ஆனா அப்படி இருக்கக்கூடாது.
கொலை நடந்த ராத்திரி ஜேபியும் சோனியா வீட்டுக்கு வந்திருக்காரு. I want to meet this man called JP Salgaonkar. நேத்து ராத்திரி மட்டும் இல்ல, எப்பவுமே அங்க போனதில்ல. ஆஹா. அப்புறம் அந்த அந்த பூவையும் பொக்கையையும் யார்கிட்ட கொடுத்து அனுப்புனீங்கன்னு சொல்லுங்க. என்னோட அசிஸ்டன்ட் நவல் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சேன். ஆஹா. எதுக்காக? பூ தரது ஒண்ணும் பெரிய குத்தம் இல்லையா? நான் சோனியாவை சில போட்டோஸ் எடுத்திருந்தேன் கவருக்காக. சோனியாவோட போட்டோவை இந்த பொக்கையோட அனுப்பியிருந்தேன். ஜேபி சார், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க அசிஸ்டன்ட் எங்க இந்த நேரத்துல எங்க இருப்பாரு? பாட்டி செத்துட்டாங்கன்னு அவன் 2-3 நாளைக்கு லீவ் போட்டு போயிருக்கான். நாளைக்கே வந்துருவான். ஓகே. தேங்க் யூ வெரி மச் ஃபார் யுவர் கோஆபரேஷன் மிஸ்டர் ஜேபி. You're welcome. தேங்க்ஸ் a lot. நான் வரேன். ஐம் சாரி, பூச்சி உட்காந்துருந்தது. பரவாயில்ல. ஜேபி சார், உங்களோட முடி பாதி வெள்ளையாவும் பாதி கருப்பாவும் இருக்கு. என்ன சொல்லுவாங்க? சால்ட் அண்ட் பெப்பர். நான் வரேன். சார், இதோ இருக்கு அந்த ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் படி அந்த லேம்ப் ஷேட்ல ஒட்டிட்டு இருந்த முடி ஷங்கி மெஹ்ரா, ஜேபி சல்கோன்கர், ராஜு, அமித் இவங்க யாரோடதுமே இல்லை சார். இதுல இருந்து ஒண்ணு தெளிவா தெரியுது ஸ்ரீவத்சம். கொலகார இந்த 5 பேர்ல இல்ல, வேற யாரோ. அதோட இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னொருத்தரோட முடிய நாம டெஸ்ட் பண்ணி ஆகணும். சார், அந்த இன்னொருத்தர் யார் சார்? நாவல், போட்டோகிராஃபர் ஜேபியோட அசிஸ்டன்ட் நாவல். பிரதர், நாவல் எங்க இருக்காரு? அதோ. தேங்க்யூ. மிஸ்டர் நாவல் இங்க தான் இருக்காரா? ஆமா, நீங்க யாரு? என் பேரு இன்ஸ்பெக்டர் பரத், கிரைம் பிரான்ச். இங்கதான் பக்கத்துல போயிருக்கான். நீங்க உட்காருங்க, நான் கூட்டிட்டு வரேன். ஓகே, சீக்கிரம். ப்ளீஸ் இருங்க. தேங்க்யூ. நவல், இவங்க உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. மிஸ்டர் நாவல். ஆமா, நீங்க? இன்ஸ்பெக்டர் பரத், கிரைம் பிரான்ச். நாவல் சார், உங்களுக்கு முடி முதல்லயே இல்லையா, இல்ல இப்பதான்? இல்ல சார், என் பாட்டி இறந்துட்டாங்க, அதனால தான் நான். ஓ, ஐம் சாரி டு ஹியர் தட். ஆக்சுவலி அந்த மாடல், அந்த பொண்ணு பேர் என்ன ஸ்ரீவத் சார்? சோனியா ஷா. சோனியா மர்டர் கேஸ் விஷயமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சோனியா வீட்டுக்கு போயிருந்தீங்களா நாவல் சார்? சரி, நான் மற்ற 5 பேருடைய முடியும் டெஸ்ட் பண்ணிட்டேன். உங்க முடியை டெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா உங்களுக்கு முடியே இல்லையே. இப்போ என்ன பண்றது சார்? முடி வளர்ற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு எப்படி 3-4 மாசத்துக்கு மேல ஆகும். நம்ம அவசரத்துக்கு முடி வளருமா? ஓகே, நம்ம வெயிட் பண்ணலாம். நீங்க அன்னைக்கு சோனியா வீட்டுக்கு போயிருந்தீங்களா இல்லையா? போனேன். சரி, உங்களுக்கு முடியலாதப்போ நாங்க உங்ககிட்ட கேள்வி கேட்டு என்ன பண்ண முடியும்? வா போலாம் ஸ்ரீவத் சார். தேங்க்யூ மிஸ்டர் நாவல். தேங்க்யூ. வா ஸ்ரீவத் சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ்.
அதோ உங்க தலையில இன்னும் கொஞ்சம் முடி இருக்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க முடி ஒன்று எங்களுக்கு கிடைச்சா எங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இஃப் யூ டோன்ட் மைண்ட். மரியாதை சொல்றேன், நில்லு நாவல். நில்லு நாவல். ஐ! சிவசம், வெரி குட் நாவல். என் வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டேன். தப்பி ஓடுனதுல இருந்து இந்த கொலைய நீதான் பண்ணன்னு தெளிவா தெரியுது. ம்? கொஞ்சம் வா, பொறுமையா பேசலாம். எதுக்காக சோனியா ஷாவை கொலை செஞ்சேன்னு சொல்றிய? சொல்லிடுறேன் சார், நான் தான் சோனியா ஷாவை கொலை செஞ்சேன். வெரி குட், சொல். ஜேபி சார் என்கிட்ட சோனியாவோட போட்டோகிராஃப்ஸை கொடுத்து அவங்க கிட்ட தர சொல்லி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சாரு. அன்னைக்கு ராத்திரி நான் சோனியா வீட்டுக்கு போனேன். அவங்கள பார்த்ததும் என்னை கட்டுப்படுத்த முடியல. அவங்கள அனுபவிக்கணும்னு தோணுச்சு சார். நான் அவங்கள பலாத்காரம் பண்ண நினைச்சேன். அவங்க என்கிட்ட தப்பிக்க பார்த்தாங்க. தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக கத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க சத்தம் போடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அவங்க கழுத்தை பிடிச்சேன். நான் அந்த சமயத்துல கழுத்தை அழுத்தி பிடிச்சதுனால மூச்சு விட முடியாம அவங்க செத்து போயிட்டாங்க. நான் சொல்றத நம்புங்க, நான் கொலை பண்ணணும்னு நினைக்கல சார். நான் கொலை பண்ணணும்னு நினைக்கவே இல்லை சார். ஏதோ வேகத்துல பண்ணிட்டேன். பெண்களுக்கு எவன் ஒழுங்கா மதிப்பு கொடுத்து நடக்கலையோ அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அவனுக்கு சமுதாயத்துல வாழ எந்த உரிமையும் கிடையாது. சோனியா ஷாவை கொலை செஞ்ச குற்றத்துக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். You are under arrest.